வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இயர் அண்ட் சேல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, அது கத்திக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இயர் அண்ட் சேல்னு ஒரு சில ஆஃபர்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் ஆஃபர்ஸே கிடையாது, சும்மா தான் போட்டிருக்கானுங்க சேலுன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் எந்த ஃபோன்லாம் நீங்கள் வாங்கலாம், கன்சிடர் பண்ணலாம், ஒர்த்தாக இருக்கும், எந்த ஃபோன்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன் லிங்க்குமே கீழே வியூ ப்ராடக்ட்டில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம், நான் ஒரு சில ஃபோன்ஸ்லாம் இப்போ ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஒரு போன மாதம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஒர்த்துன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக ஹைக்காக ஒரு 3000-4000 பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுவேன். ஸோ அப்போ 15,000 கிடச்சிது, இப்போயும் வந்து 20,000 ஒர்த்துன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். கத்திட்டு ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் பேஜுக்குள்ளே வந்து போக போகிறோம். ஏன்னா அப்போ தான் ஆஃபர்ஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா இயர் அண்ட் சேல் 24th to 29th போட்டிருக்காங்க. இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா 25 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறது 26 மதியான டைமில் வந்து பார்ப்பீங்க. 27, 28 3 நாள் பார்த்திங்க அப்படின்னா டைம் இருக்குது. அண்டு பிஓபி கார்டு அண்டு ஹெச்எஸ்பிசி பேங்க் வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹெச்எஸ்பி பேங்க்கில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே தான். இதில் நான் வந்து தனியாக ஃபோன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் ஒர்த்தா இல்லையான்னு சொல்ல போகிறதில்ல. இன்க்ளூடிங் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எல்லாம் சேர்த்து தான் சொல்ல போகிறேன். ஏன்னா மேலே அந்த ப்ரைஸ் தான் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து உள்ளே போய் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக என்ன ப்ரைஸு, என்ன எக்ஸ்சேஞ்ச் வேல்யூலாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு Realme 16 Pro ஜனவரி 6ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த ஃபோன் கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸ்டாக தான் இருக்கும். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40,000 இருக்குன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் 15 சீரிஸ் வரப்போகுது. அப்புறம் 15 சீரிஸ் வந்து வரப்போகுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50,000 பக்கமாக ப்ரைஸிங் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கு மேலேயே கூட வரலாம். ஸோ இப்போ வந்து ஃபோன் டீல்ஸ்குள்ளே வருவோம். ஓப்போ ரெனோ 14 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் 34,000 39,000 சம்திங் விற்றுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் 34,000 கிடைக்குது. மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த செக்மெண்ட்டுக்கு. இந்த நீங்கள் OnePlus 13R இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் போகிறது பெட்டர். கேமரா தான் உங்களுக்கு மெயினாக கேமரா தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் அப்படின்னா அதுக்குமே வேறு சில ஃபோன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் டெலஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்காது. ரெனோ 14 ப்ரோ பண்ணிங்கன்னா தான் டெலஃபோட்டோ கிடைக்கும். அதுவுமே ஒரு டவுன் சைடு தான். அப்புறம் iPhone 16 முன்னே 50,000 கீழே கிடச்சிது. 57,000 போட்டிருக்காங்க. உங்களுக்கு வாங்கினா ஐஃபோன் தான் வாங்குவேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஸோ நீங்கள் வாங்கினா ஐஃபோன் தான் வாங்குவீங்க. இந்த ஒரு 50 to 55,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா மேபி செக் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக அந்த ஃபோன்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் 55,000 ப்ரைஸுக்கு. ஏன்னா iPhone 17 தான் பார்த்திங்க அப்படின்னா மோர் வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக எனக்கு படுது. ஸோ பட்டு நான் சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல, அந்த ஃபோன் வாங்குறேன்னு முடிவு எடுத்துட்டா. ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான். அப்புறம் Samsung S24 FE 30,000 கிலோ விற்றுக்கிட்டு இருந்துச்சு. 28,000 கூட வந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 35,000 இருக்குது. இருந்தாலுமே இப்போ இருக்க எல்லா ப்ரைஸ் ஹைக்கெலாம் கன்சிடர் பண்ணும்போது 35,000 ஒரு டீசெண்டான வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான். முக்கியமாக நீங்கள் சாம்சங்கில் தான் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த A சீரிஸ் அண்டு M சீரிஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோனுக்கு போகிறது தான் என்னோடய ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். அண்ட் அடுத்து Pixel 9a 40,000 கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோன் நான் வந்து இப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளோவா இந்த ஃபோன் வந்து பிடிக்கல. இந்த ஃபார்ம் ஃபேக்டர், இந்த கேமரா பம்ப்லாம் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. பட் பெசல்ஸ் இன்னுமே திக்காக தான் இருக்குது. அண்டு T4 Ultra நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். Note 14 Pro ப்ளஸும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ Note 15 சீரிஸ் வந்து வரப்போகுது. அண்ட் K13 டர்போலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வாங்கிடாதீங்க. சுத்தமாக ஒர்த் இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கெலாம். போன ஆஃபரில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப லக்கி. ஸோ இந்த டைம் ஆஃபர்னு பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஸ்னாப்ட்ராகன் S24 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் வேரியண்ட் இப்பயுமே இருக்குது. 41,000 ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டு டிஸ்கவுண்ட்லாம் சேர்த்திங்க அப்படின்னா 41,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல காம்பேக்டான ஃபோன் வேணும், சாம்சங் கிட்டேருந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். போக்கோ F7 பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபோனில் அவ்வளோவா விருப்பம் இல்லை. நீங்கள் ஐகோ நியோ 10 ஆர் நார்டு 5 போகிறது பெட்டரான ஆப்ஷன் என்ன கேட்டால். நார்டு 5லாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. 30,000 32,000 விற்றுட்ருக்காங்க. உங்களால் கார்டு ஆஃப்லாம் போட முடிஞ்சு 30,000 கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா செம்ம வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. பட் கேமரா மட்டும் அந்தளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. அண்ட் மோட்டோ G96 பவர்
சாரி அண்ட் மோட்டோ G96 இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக G87 பவர் G87 G87 பவர் 18,000 கிடைக்கும். நீங்கள் அந்த ஃபோனுக்கு பக்கம் போய்க்கலாம். பட் மோட்டோ பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்டேட்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது. யூஐலையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அப்பப்போ லேக் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா வாங்கிக்கோங்க. நார்மல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அண்ட் ஓப்போ K13 இதுவுமே ஒரு நல்ல ஃபோன் தான். 15,000 16,000 வித்துட்டு இருக்கும்போது சூப்பரான வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான். பட் இப்பயுமே 19,000 இது வந்து ஒர்த்து இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்டு விவோ T4R வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் விவோ T4R போகிறதுக்கு நீங்கள் K13 போயிடலாம் என்ன கேட்டால். ஏன்னா அந்த ஃபோனில் கேமரா பர்ஃபார்மன்ஸும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அண்ட் ஓவராலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான டிவைஸ் தான். ஒரு 17,000 கீழே வந்தால் அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். அண்டு விவோ T4 5Gயுமே பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு கில்லர் பேட்டரி லைஃப் உள்ள ஃபோன் வேணும் அப்படின்னா நான் இந்த ஃபோனை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் 22க்கு லைட்டாக கொஞ்சம் இந்த ரியல்மி P3 ப்ரோலாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். என்ன பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு 2 மணி நேரம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதுவுமே ஒரு நல்ல ஃபோன் தான். பட் கேமராஸ் அந்தளவுக்கு நல்லா. நீங்கள் ரியல்மி P4 ப்ரோ போனீங்க அப்படின்னா இதை விட எல்லா எக்ஸ்பென்ஸ் சூப்பராக இருக்கும், பேட்டரியை தவிர. அண்டு கேலக்ஸி A35 இந்த ஃபோன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரிவ்யூஸ்லாம். CMO Phone 2 Pro வந்து பார்த்திங்க அப்படின்னா 17,500 விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ப்ரைஸ் தான். ரொம்ப ஓவர் ப்ரைஸ்லாம் சொல்ல முடியாது, டீசெண்டான ப்ரைஸ் தான். லான்ச் ஆன ப்ரைஸ்க்கே திரும்ப கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேமராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்டேட்ஸ்க்கு பிறகு நிறைய விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க யூஸ் பண்ண யூசர் ஃபீட்பேக்கு. பட் பேட்டரி லைஃப் மட்டும் இப்போ இருக்க ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது இந்த ஃபோனில். அண்ட் டிசைன் உங்களுக்கு பிடிச்சா ஓகே, பிடிக்கல அப்படின்னா இது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அண்டு Edge 60 ஃபியூஷனுமே பார்த்திங்க அப்படின்னா 21,000 அதே ப்ரைஸுக்கு தான் வித்துட்டு இருக்குது. இப்போ பேங்க் ஆஃபரில் போட்டிங்க அப்படின்னாலும் முன்ன 20,000 கீழே வாங்கலாம், இப்போ 21,000 இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல ஃபோன். 21,000 பெஸ்ட்டு கேமரா ஃபோன் என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சூப்பராக இருந்துச்சு இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸு. பேட்டரி லைஃப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது, பட் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து ஃபோன் 3A. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 23,000 இருக்குது. 23,000 இது ஒரு நல்ல ஃபோன் தான். அப்டேட்ஸ்லாம் வந்தது பிறகு இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. பட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸில் வராது. நீங்கள் அதுக்கு ஒரு 2,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தயாராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் பக்கம் போங்க. ஸோ இந்த 25,000 ப்ரைஸில் நீங்கள் வந்து போனால் இந்த ரியல்மி P4 ப்ரோ வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தெரியுது எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க பதிலாக அதில் ஒரு சிங்கிள் கேமரா, அந்த 2 கேமரா இருக்குது. பட் அந்த மெயின் கேமரா மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸு. செல்ஃபியுமே அதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேணா என்னோட ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் G86 பவர் இந்த ஃபோனை தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த G96 பதிலாக G86 பவர் இது வந்து பார்த்திங்கன்னா 16,000 இப்போ கிடைக்குது. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு டைம் ப்ரைஸ் செக் பண்ணிக்கிறேன், ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த SBI கார்டு அண்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டெலாம் யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு உங்களால் வாங்க முடியும். அண்ட் ஓப்போ K13X எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்தளவுக்கு பிடிக்கல, என்ன ரிவ்யூ செக் பண்ணிக்கோங்க. விவோ T4X 5G வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 13,000 அது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான். பட் இப்போ 15,000 இதோட நல்ல டிவைஸ் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ரியல்மி P4X இருக்குது. இது 14. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பேஜ் வந்து பார்த்தேன், 14,500 வச்சுருந்தாங்க, இப்போ 15,500 ஆயிடுச்சு. ஸோ 15,500 இது ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோனு. உங்களுக்கு கேமரா அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோன் வேணும் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக P4Xை ட்ரை பண்ணலாம். அண்ட் ரியல்மி 15X நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இப்போ தான் லான்ச் ஆயிடுச்சு. அது ஸ்பெக் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. அண்ட் மோட்டோ G06 G05 இதையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். விவோ T4 Lite 11,000 கிடைக்குது. இதுவுமே ஒரு நல்ல டீல் தான். பட்டு நான் வந்து அந்த மாதிரி நீங்கள் 11,000 போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப பேசிக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஆஃபர் டைமில் இந்த 10,000 செக்மெண்ட்டில் போனோம்னா அந்த Infinix Note 50X ஸ்மார்ட்லாம் கிடைக்கும். அது ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனு. அது மாதிரி ஃபோன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மோட்டோ G35 நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். போக்கோ C85 இதுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் நிறையா ரிவ்யூன்ட்டு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க போல், எல்லோரும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. பட் அந்த ஃபோன் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவான ஃபோன்லாம் கிடையாது. அண்ட் F06 8,500 ஒரு சாம்சங் ஃபோன் தான் வேணும், 10,000 தான் பட்ஜெட் அப்படின்னா வாங்கிக்கோங்க. பட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ரிவ்யூஸ் வந்து பார்க்காதீங்க, ஏன்னா நான் அந்த ஃபோனை நல்லா தான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டு மாற சான்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக ஃபோன் வாங்கிட்டு யாரும் என்னோடய ரிவ்யூ வந்து பார்க்காதீங்க, ஏன்னா நிறைய பேர் அப்செட் ஆகிட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்க, நான் நிறையா ஸ்மார்ட் ஃபோன் மாறி யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபோனோட இது நல்லா இருக்குது, அதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒப்பீனியன்ஸ் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் நீங்கள் ஃபோன் வாங்கினதுக்கப்புறம். ஏன்னா ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃபோன் நல்லா இல்லைன்னு யாராவது சொன்னால் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் வந்து ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணாதீங்க. ஃபோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதோட அதை விட்டுருங்க, வேறு ஃபோனோட ரிவ்யூ வந்து பாருங்கள். அண்டு அப்புறம் Nothing 3A லைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா போயிடாதீங்க. இதுக்கு நீங்கள் CMF ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம்.
மோட்டோ G57 பவர் 13,000 இது வந்து ஒரு நல்ல டிவைஸாக தான் தெரியுது. பட்டு நீங்கள் இன்னும் ஒரு ரூ. 1000 போட்டு அந்த G67 வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் Realme C85 5G வேண்டாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் பெருசான ஃபீச்சர்லாம் கிடையாது, பெருசான ஆஃபர்ஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க இந்த டிசம்பர், நிறைய பேர் நியூ இயர்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வாங்குவீங்க. ஸோ வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திக்கிறேன். பை.